மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்லுகிறது, சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். பாருங்க, வெளியே இருந்து எவனும் வரல. வெளியே வேறு மதத்தை சேர்ந்தவர்களோ, வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களோ, வேறு தேசத்தை சேர்ந்தவர்களோ வரல. சொந்த குடும்பத்துல, ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு சகோதரன், அவன் கர்த்தரை விசுவாசிக்கிறவன், அவனுக்கு விரோதமா இன்னொரு சகோதரன் எழும்பி அவனை கொலை செய்வான். பாத்தீங்களா, இயேசு சொல்றாரு, கடைசி காலத்தில் இப்படிலாம் நடக்க போகுது. அவன் வேறு எங்கிருந்தோ வரவில்லை, வேறு ஒரு மொழி பேசுகிறவனோ வேற இடத்துல இருந்தோ வரல, சொந்த குடும்பத்திலிருந்து எந்திரிப்பானாமே. அவர்கள் எழும்பி தன் சகோதரனை கொலை செய்வான். தன் பிள்ளைகளை பெற்றோர் கொலை செய்வாங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால, ஏற்றுக்கொண்டதுனால. அப்ப அந்த குடும்பத்திலிருந்து பெற்றோரை கூட குறிவைக்கிறான். உன் பிள்ளை கர்த்தருக்கு கனி கொடுக்க போறான், அவனை கொன்றொழிக்க வேண்டும். அப்போ உன் குடும்பத்திலிருந்து ஒரு பெற்றோரை குறிவைத்து தன்னுடைய வேலையை செய்வதற்கு பணிக்கிறான். அவன் தான் செய்கிறது கொலை என்றும், தன்னுடைய சொந்த சகோதரனுடைய ரத்தத்தை சிந்துகிறேன் என்றும், தன் சொந்த கர்ப்ப பிறப்பான குழந்தையை கொல்றோங்கிற கூட தெரியாம அவன் வைராக்கியத்திலே வெறி கொண்டு அதை செய்வார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்களாம் சகோதரன், மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பானா அவருடைய பெற்றோர். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி, நல்ல விசுவாச பெற்றோர் இருப்பாங்க, பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். பார்த்தீங்களா, பெற்றோர் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள சாத்தான் நுழைஞ்சு எப்பவோ குறி வச்சிருக்கிறான். அதுல இருக்கிற பிள்ளைகளை கையகப்படுத்தி கொண்டு அவருடைய மனதிலே நஞ்சை கலந்து பெற்றோரை கொலை செய்யும்படிக்கு கொலை வெறியினாலே நிரப்புவான் என்று வேதம் சொல்லுது. அப்ப இதற்காக குடும்பங்களை குறிவைக்கிறான். அதனாலதான் யாரையும் விட்டுறாதீங்க. நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள்ள இருக்கணும். கொஞ்சம் இடம் கொடுக்கிறவன், கொஞ்சம் கர்த்தரை விட்டு வழி விலகுகிறவன், அவன் அப்படியே திருப்பி உங்கள் விசுவாசத்திற்கும் கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் எதிராக மாற்றி விடுவான். இன்னைக்கு பல இடத்துல பாருங்க, பெற்றோர் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, நீ புத்தகத்தை எடுத்து படி, எனக்கு இன்னைக்கு ப்ரேயர் இருக்குது, ஆன்லைன் ப்ரேயர் இருக்குது, அல்லது நாங்கள் சபையில கூடி ஜெபம் பண்ண போறோம், இன்னைக்கு ஆராதனைக்கு போறோம், உனக்கு எல்லாம் சமையல் பண்ணி வச்சிருக்கிறேன், சாப்பிட்டுட்டு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு தூங்கு அப்படின்னு கர்த்தரை விட்டு பிரிப்பதிலே நாமே முன்னணியில இருக்கிறோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைகள் இடம் கொடுக்க ஆரம்பிக்குது. யாரை நீங்கள் கர்த்தருக்குள் நடத்தவில்லையோ, அது ஒருவேளை பெரியவங்களா இருந்தா பரவாயில்ல, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் 17 வயசு 16 வயசு இப்படி இருக்கும். அப்ப பிள்ளைகள் விரும்பலையாம் கர்த்தரை. இப்படி யாரையெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள் வராமல் உங்க வீட்டுல இருக்கிறாங்களோ அவர்களை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். சாத்தான் அவர்களை குறிவைப்பதற்கு இடம் உண்டாகும். யாரெல்லாம் கர்த்தருடைய நிழலுக்குள்ள வரலையோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வெளிச்சத்துக்குள்ள வரலையோ அவங்களை குறித்து கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்தில இருந்தே ஆபத்தானவர்களையும் அழிக்கிறவர்களையும் விரோதிக்கிறவர்களையும் எழுப்பது கடைசி காலத்துல சாத்தானுடைய திட்டம். இதுதான் இயேசு சொன்னார், சகோதரன் தன் சகோதரனையும், வெளியிருந்து வர்றாங்க, தாக்குறாங்க, அடிச்சாங்க, அது நியாயம், அதுல லாஜிக் இருக்கிறது. அவனுக்கு நம்ம பண்றது பிடிக்கல, ஏதோ வந்து அடித்தான். ஒரு குடும்பத்துக்குள்ள பாருங்களேன், எப்படி உள்ளே விழுந்து பிரிவினை உண்டு பண்ணி தன் சொந்த சகோதரனை கொலை கூட செய்வதற்கு துணிந்து, விசுவாசிக்கிறவனை கொலை செய்து, பெற்றோரை பிள்ளைகள் கொலை செய்து, பெற்றோர் பிள்ளைகளை காட்டி கொடுத்து அல்லது கொலை செய்து, எப்படி ஒரு கொடிய சூழ்நிலை பார்த்தீங்களா? வேதம் சொல்லுது, அதனாலதான் நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தை விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கணும்? இந்த கடைசி காலத்துல தீவிரமாய் உங்கள் குடும்பத்தை கண்காணிக்கணும். எந்த வழியா சாத்தான் உள்ளே நுழைவான், எந்த பிள்ளையின் மேல் குறி வைப்பான் என்பதை கண்ணும் கருத்துமா கவனிக்கணும். 10 குஞ்சுகளை பெற்றெடுத்த ஒரு தாய் கோழி எல்லா குஞ்சுகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரத்துல கழுகு எந்த குஞ்சின் மேலே கண் வைக்கிறது, எதன் மேலே பாயப்போ தெரியாததற்கு ஒரு பக்கம் இறை பொறுக்கி கொண்டிருந்தாலும் ஒரு கண் அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கும். கழுகு அங்கிருந்து பாஞ்சு வரும்போது வேகமாய் ஓடி தன் செட்டையை நீட்டி அவைகளை மூடிக்கொள்ளும். அதே போலத்தான் சாத்தான்
வட்டமிட்டு பறக்கிற கழுகுகளைப் போல உங்கள் குடும்பத்தின் மேல கண்ணை வச்சு யாரை திருப்பலாம், யாரை மாற்றலாம், யாரை கொண்டு இந்த குடும்பத்தை அழிக்கலாம், விசுவாசத்திலிருந்து பிரிக்கலாம் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டிருப்பான். ஆகவேதான் வேதம் சொல்லுது, நீங்கள் உங்கள் வீட்டாரை விசாரியுங்கள், உங்கள் வீட்டாரை கவனியுங்கள், உங்கள் வாலிபர்களை கவனியுங்கள், உங்கள் பிள்ளைகள் வளர்கிற விதங்களை கவனியுங்கள், கண்களை வைத்து அவங்களை கண்காணிங்க என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது.